அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு இந்த வீக் எப்படி இருக்க போகுது, ஒரு பிரேக் த்ரோ தரக்கு காத்துட்டு இருக்கா, ஒரு சேலஞ்சஸ் இருக்குமா, அந்த சேலஞ்சஸ்ல இருந்து உங்களை ஓவர் கம் பண்ணிட்டு வருவீங்களா, அந்த சேலஞ்சஸ்னால இன்னுமே நீங்க ஸ்ட்ராங் ஆக போறீங்களா, எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனுக்கு 3வது ராசி. எல்லா விஷயமும் செய்கிறேன், பட் யாருமே என்னைய புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் எல்லா உதவியும் பண்ணுறேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கல, எனக்கான ஒரு ப்ரைஸ், ஒரு ரெகக்னைசேஷன் கூட கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு வேதனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. மிதுனம்னாவே இரட்டை தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க இரட்டை தன்மை அப்படின்னா, இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த ஆரம்பித்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ளோவில் வரும்போது, எஸ்பெஷலி ஒரு பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஆரம்பித்து அதை அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் ஜீரோவாக வெளியே வந்துடுறாங்கன்னா அங்கே மிதுனம் இருக்கும். ஏன்னா இங்கே கம்யூனிகேஷன் பெஸ்ட்டு, பட் இங்கே 2 மைண்டோட தாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்படியும் நீங்கள் வேலை செய்வீங்க, இதே மாதிரியும் வேலை செய்வீங்க. ஸோ இந்த 2 தாட்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். திஸ் ஆர் தட், இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்களும் குழப்பங்களும் உங்களுடைய சின்ன வயசுல இருந்து நீங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த விஷயம் நம்ம ரீசெண்ட் டைம்ல பார்த்தோட கிளைண்ட்டோட ஜாதகத்துல எப்படி அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அவர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம், உங்களுக்கு இந்த டைம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸுக்கு வந்திருக்குமே, நீங்க ஏன் பண்ணலைங்க சார் அப்படின்னு கேட்டோம். அவர் ஒண்ணுமே பேசவே இல்லை, ரொம்ப அமைதியா இருந்தார். சார் அந்த அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் லெவலில் எங்கேயோ போயிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப மன வருத்தப்பட்டு, மேடம் ஆமாம் மேடம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, பட் நான் தான் 4-5 பேர்கிட்ட டிசிஷன் கேட்டேன். ஒருத்தங்க லேட்டாக பண்ணுங்க, ஒருத்தங்க அவசரப்படாதீங்க, ஒருத்தங்க அகலக்கால் வைக்காதீங்க, ஒருத்தங்க இன்னொன்று உடனே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி 4 பேரும் 4 தாட் சொன்னாங்க. சரி என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு கொஞ்ச நாள் போஸ்ட்பான் பண்ணலான்னு போஸ்ட்பான் பண்ணிட்டேன். இன்னைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு போயிட்டாங்க, பட் நான் இன்னும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி. அன்னைக்கு விட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன் மேடம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். ஸோ இந்த ராசியும் இவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பாருங்களேன், இந்த டபுள் மைண்டட் தாட்ஸ் அப்படிங்கிறது இந்த மிதுனத்தை பொறுத்தவரையும் ரொம்ப ஃபெமிலியர் ஸ்டோரின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப யோசிக்கலாம், பட் அந்த ஃபைனல் டெசிஷன் நீங்கள் எடுக்கிறதா இருக்கணும். மிதுனம் நீங்கள் எடுக்கிறதா இருக்கணும், மற்றவங்க எடுத்து நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும். உங்களுக்கு 8ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ ஆறதுனால ஸோ டெசிஷன் மேக்கிங் மிதுனத்தை பொறுத்தவரையும் ஒன் அண்ட் ஒன்லி நீங்கள் தான். ஸோ இந்த வீக் எப்படி இருக்க போகுது, மோர் ஓவர் மிதுனத்தை பொறுத்தவரையும் 2ஆம் இடத்துல உச்ச குரு, ரொம்ப நல்ல ஒரு யோகம் தான். 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் மற்றும் கேது கிரக சேர்க்கைகள். தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. அதே போல பாக்கியஸ்தானத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது. ஸோ இந்த வீக் இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாட்கள் கழிச்சு 4ல் சுக்கிரன் திக்பலமாயி நீசமடைகிறார் பாருங்க. ஒரு யோகம் வந்து ஒரு அவயோகம், ஒரு பணம் வரும்போது ஒரு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சுக்கிரனுடைய கிரக நீங்க பார்க்காத உயர் காம்பினேஷன் 4ல் திக்பலமாயி நீசமாகிறது வச்சுக்கலாம். எல்லாமே இருக்கு, பட் எங்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மிதுனத்தை பொறுத்தவரையும் இருக்கு. இப்போ இந்த நேரத்துல என்ன ஆக போகுது, 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறப்ப எனக்கு ரொம்ப நாட்களாக வெளிநாட்டுல அலையன்ஸ் வேணும், அதுக்காக நான் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் அங்க இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அலையன்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அலையன்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா மேடம், ரொம்ப நாட்களாக தேடி தேடி நாங்களே ஹோப் அப்படிங்கிறது இழந்துட்டோம் அப்படின்னா இந்த நேரம் சூப்பராக செட் ஆக போகுது. ஸோ 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது வரப்போதும். அதே போல் அலையன்ஸ்க்காக 2 பேருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் காரணமாக, மணி காரணமாக, அல்லது லொக்கேஷன் காரணமாக, ஒரு ஸ்டேட்டஸ் காரணமாக உங்கள் சைட்லேருந்து ஒரு பேசலாமா, எங்கள் சைட்லேருந்து பேசலாமா, அந்த மாதிரி ஃபைனல் பேச்சுவார்த்தைக்கு இல்லாமல் ஒரு விஷயம் அப்படியே ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆச்சு. இனிமேல் அந்த விஷயம் எல்லாம் மாறப்போகுது. ஸோ மேக்சிமம் இந்த டைம் பீயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அலையன்ஸ் செட் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு
ஒரு யோகமான பலன்களை இந்த குரு அப்படிங்கிறவர் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே போல சனி பகவான் 10ஆம் இடத்துல நிறைய இந்த நேரம் தான் 12ஆம் இடத்த பாக்குறாரு. மேடம், என்னுடைய பணம் எவ்வளவுதான் இருக்குதுன்னு எனக்கு சனி பகவானுக்கு தெரியல, கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு செலவு வச்சிடறாரு. நான் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 1000 ரூபாய் கையில வச்சது 1000 ரூபாய்க்கு ஈக்குவலா செலவு இருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. உங்களுக்கு மீறி இந்த 1 ரூபி இந்த சனி பகவானுடைய பயிற்சியில நீங்க சேவிங்ஸ் பண்றது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. பட் இனி வரக்கூடிய காலங்கள்ல சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நான் ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தொழிலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணலான் இருக்கேன். இந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமா, அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். அதுக்காக மார்க்கெட்டிங் போகலாமா, நெட்வொர்க்கிங்க்கு அது சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங்க்கு போகலாமா, புதுசா இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் எல்லாமே அது சார்ந்து படிக்க போகலாமா, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் எஸ். ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்கும் இந்த நேரம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போது. குரு 2ஆம் இடத்துல உச்சம். அதுக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அதே போல 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால திருமணம், மேரேஜ் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மிதுனம் பேசுனீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ஃபேமிலி லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். பட் அதை பேசாம மோர் ஓவர் நிறைய அந்த ப்ராப்ளத்தை திருப்பி 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 வளர்த்திட்டே இருக்கிறதுனால நீங்க கூட வளர்த்த மாட்டீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களை இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, நீ எப்படி இப்படி காம்ப்ரமைஸ் ஆன அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். இனிமேல் அதெல்லாமே மாறப்போகுது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒரு ரீஜாயினிங்க்கு உண்டான ஒரு விஷயம் இந்த நேரத்துல கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட மேரேஜோட எண்டுல விளிம்புல இருக்கேன், டைவர்ஸ் ரிலேட்டட் போகுமா இல்ல ரீயூனியன் இருக்குமா அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் இப்ப சொல்லக்கூடிய ஒரு டிரான்சிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பிறந்த கால ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணுங்கிறது நீங்க மறந்துடவே கூடாது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பிறந்த கால ஜாதகம் தான். டிரான்சிட் இன்னைக்கு என்ன கொடுக்க போகுது, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, உங்களோட பிறந்த கால ஜாதகம் அடுத்தது நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கும் ஒரு யூனிக் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு பிரதிபலனை இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது சொல்லவே சொல்லாது. அதை நீங்க மறந்துடவே கூடாது. ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டட் பேர்டன்ஸ் எல்லாம் இனி படிப்படியாக வரைய போது. நீண்ட நாள் தள்ளி போட்ட இந்த 4ஆம் அதிபதி 4ல சுக்கிரன் நீசமா இருக்கிறதுனால வீடு எக்ஸ்பென்சஸ், வீடு ரிப்பேர் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கு மேடம். அது வீண் செலவு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த வீட்டை பத்தின பயம் எப்போ வரும், இப்பதான் வரும். சுக்கிரன் நீசமடையும் போது அது வரும். ஸோ அந்த விஷயம் எல்லாம் எப்படியாவது கடன் வாங்கியாவது இல்லைன்னா கொஞ்சம் பணம் சேவிங்ஸ் பண்ணியாவது அதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற தாட்ஸ், எண்ணம். ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கேன் வீடு, இந்த வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு, யாரோ கண்ணு வச்சுட்டு போயிட்டாங்க. மிருகத்தை பொறுத்தவரை ஈஸியாக அந்த எவில் ஐஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிரும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் கிளியர் ஆக போகுது. ஸோ மோர் ஓவர் இந்த வீக் எப்படி இருக்க போகுதுன்னா, புதிய தொழில் தொடங்குறதுக்கும் அந்த வீடு சம்மந்தப்பட்ட ரிப்பேர் ஒர்க் எல்லாமே பண்ணுறதுக்கும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரன் நீசமா இருக்கிறதுனால. ஸோ ஓவரால் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா 70% பாசிட்டிவாகவும் 30% நெகட்டிவா இருக்கு. இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்தவரையும் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத மாற்றிக்கருத்தே இல்லை. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.